இப்படி ஒரு மாஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம், அதுவும் சேவைகளை உறுதி செய்ய எந்த நேரத்தில் அரசு செஞ்சாலும் வரவேற்கத்தக்கது தானே. இதில் குறை காண ஏதாவது இருக்கா? இதை பற்றிய உங்களுடைய பொதுவான பார்வை என்ன? இல்ல இது குறை காண்றதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. பட் இது தேர்தலுடைய லிங்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்கள் எல்லாம் முன்னாடியே அறிமுகப்படுத்தினாங்க. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸும் இதெல்லாம் செஞ்சிருந்தது. ஆக்சுவலா அது பாத்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் வந்து ஒரு வேரியேஷன் ஆஃப் 2013ஆம் ஆண்டு அதிமுக கொண்டு வந்த செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம். அஷ்யூர்ட் மேக்ஸிமம் சர்வீஸ் டு மார்ஜினல் பீப்புள் இன் ஆல் வில்லேஜஸ், அம்மா திட்டம் என்று அதுக்கு அழைக்கப்பட்டது. அப்போ அந்த திட்டம் உடைய நோக்கம் என்னன்னா, ஒரு செட் ஆஃப் 30 சேவைகளோ 40 சேவைகளோ, கவர்மெண்ட் பட்டா வாங்குறது, ரேஷன் கார்டு, இது நேம் சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அரசு அலுவலகங்கள்ல வந்து அந்த அந்த சர்வீஸ் வந்து வாங்குறது கடினமா இருந்தது. அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு அதை வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே அரசு அதிகாரிகள் போய் அங்க அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஸ்கீமோ ஒரு புது ஸ்கீமோ கிடையாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. இது யூஸ்வலா இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கடினம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்தினுடைய வேரியேஷன் தான் இந்த இ சேவா சென்டர்ஸ். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த இ சேவா சென்டர் இ சேவை மையங்கள் அப்படிங்கிறது வந்ததே தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர வேண்டி இருக்கு, இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர வேண்டுமா, அந்த மாவட்டத்தினுடைய தலைநகரத்துக்கு வர வேண்டி இருக்கு, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு அப்படின்ட்டு தான் இந்த இ சேவா சென்டர்ஸே வந்து துவக்கப்பட்டது. அங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அரசு சேவைகள் அங்கு நீங்க அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ வந்து இது நிச்சயமா இது ஆனா அது தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லா ஆளுங்கட்சிகளும் தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது கொண்டு வரணும். இப்போ உங்களுக்கு உலகம் எங்கும் தேர்தலுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசுகள் தேர்தல் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் மறந்துடுவாங்க, மக்களும் மறந்துடுவாங்க. சோ இது வந்து நீங்க 2021 தேர்தலுக்கு முன்னாடி நீங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக என்ன திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு, ஒரு புகார் பெட்டி அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு நிறைய அந்த பப்ளிக் மீட்டிங்ல எல்லாத்தையும் அந்த பெட்டியில வந்து நான் வந்திருக்கிற புகார்கள் எல்லாம் வந்து நான் பூட்டி வைக்கிறேன், 100 நாட்களுக்குள் இதெல்லாம் தீர்த்து வைக்கப்படும். அப்புறம் அவங்க சொன்ன டேட்டா தான் இது பெரும்பாலான புகார்கள் தீர்த்து வைக்கப்பட்டது. பட் we don't know, இது none of this was in public domain. என்னென்ன ஏரியால இருந்து எவ்வளவு இது வந்தது, அதற்கு எத்தனை நாட்களுக்குள் தீர்வு காணப்பட்டது, எதெல்லாத்துக்கும் தீர்வு காணப்படவில்லைங்கிறது மக்களும் மறந்துடுவாங்க. ஸோ மக்கள் வந்து இதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைங்க. இது தேர்தல் வருது, தேர்தலுக்கு முன்னாடி நிறைய அறிவிப்புகள் வரும், அந்த மாதிரி இது ஒரு திட்டம். பட் அதுக்காக வந்து இவங்க மட்டும்தான் செய்வாங்க அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ஆளுங்கட்சியும் அகில இந்திய அளவுல இது ஆரம்பிப்பாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்து அந்த ரேஷன் பொருட்களை வந்து வீட்டில் டெலிவரி பண்றதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு மக்களை தேடி. அதனால வந்து அவர் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலையே. சோ மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னாக்க, இத்தகைய திட்டங்கள் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், இந்த 42 அரசு சேவைகள் இந்த 4.5 ஆண்டுகளில் மக்களுக்கு போய் சேரவில்லையா, இல்ல போதுமான வேகத்துடன் சேரவில்லையா? எந்த நாட்டிலையும் எந்த சேவையிலையும் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தானே செய்யும். ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் கரெக்ட் ஹரி. யாருமே நீங்க அதை முதல்ல ஆராய்ஞ்சிருக்கலாம் இல்லையா? இத்தனை சதவீத மக்களுக்கு வந்து குறைகள் இருக்கின்றன, எங்களால் நிவர்த்தி செய்யவில்லை. யார் போறாங்க இப்போ? அதே அரசு அதிகாரிகள். வேற யாரோ போயிட்டு ஒவ்வொரு ஊரா போய் அவங்க ரெக்டிஃபை பண்ணிடுவாங்கன்னு இல்லை, இதே அரசு அதிகாரிகள் போயிட்டு அதுக்கு ஒரு உந்துதல் வருது இல்ல. முதலமைச்சர் பேர்ல ஒரு திட்டம் வரும்போது அரசு அதிகாரிகள் எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்க இல்லையே? இப்போ மோடி அரசு எடுத்துக்கங்க, எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பாதி எல்லா திட்டங்களுக்கும் முகம் யாரு? மோடி தான். கரெக்டா? ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட், டிவில அட்வர்டைஸ்மெண்ட். என்ன நடந்தது? பாதி திட்டங்கள் அப்படியே போன இடம் போயிடுச்சு. எங்க ஸ்மார்ட் சிட்டி எங்க ஹரி? ஒரு ஸ்மார்ட் சிட்டி காட்டுங்க எனக்கு. அகில இந்திய அளவுல ஒரு ஸ்மார்ட் சிட்டி காட்டுங்க. 100 ஸ்மார்ட் சிட்டி கட்ட போறோம் சொன்னாங்களா இல்லையா? ஸ்வச் பாரத் இந்தியாவே மாறிடுச்சு சொன்னாங்களா இல்லையா? சோ இது வந்து ஐ டோன்ட் திங்க் இது பப்ளிக் இது சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கல. இது ஒரு எலெக்ஷன் இது மாதிரி தான். பிஜேபி உடைய மோடஸ் ஆபரேண்டிய திமுக பின்பற்றுது, இல்ல திமுகவோட மோடஸ் ஆபரேண்டியை பிஜேபி பின்பற்றுறாங்க. ஆனா ரொம்ப சிமிலர் தான். நிறைய பப்ளிசிட்டி, நிறைய பிஆர், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அந்த திட்டத்தை பத்தி அப்படியே கிராஜுவலா ஃபேட் அவுட் ஆகும். மோர் பிஆர் லெஸ் சப்ஸ்டன்ஸ்ங்கறார் திரு சரவணன். வழக்கறிஞர் சரவணன் அவர்களை வரவேற்கின்றோம். திரு சரவணன் வணக்கம். திரு சரவணன், are you with us?
ஓகே, திரு கல்யாண சுந்தரம் சொல்றதையும் கேட்டுருங்க, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. Are you with us, Mr. Saravanan? ஓகே, ஓகே. ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரம், உங்களுடைய முதல் டேக் இதுல என்ன இருக்கு? இல்ல என்ன பிரச்சனை இருக்கு? இதை குறை காண்றீங்களே, உங்க ஆட்சிகளில் இது மாதிரி செஞ்சது இல்லையா? மக்களுக்கு சேவை கிடைச்சா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பேராசிரியர்? இல்லை, வணக்கங்க. அதில் மக்களுக்கு சேவை செய்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு சேவை செய்யுங்கள் என்று தான் நாங்கள் 4.5 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த அரசை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அதில் முழுமையாக தோல்வியடைந்து விட்டீர்கள், மக்களிடமே இந்த அரசாங்கம் போய் சேரவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். குறிப்பாக பார்க்கணும்னா இந்த அரசாங்கம் அமைந்த பிறகுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சீஃப் செக்ரட்டரியை நிற்க வச்சு குடிமக்கள் நேரடியாக கேள்வி கேட்டார்கள். 3 நாட்கள் 4 நாட்களுக்கு மேல் நாங்கள் உணவருந்தாமல் இருக்கிறோம், மழை வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது, 4000 கோடியை நீங்கள் செலவு செய்ததாக சொன்னீர்களே, இவ்வளவு பெரிய பாதிப்பிலே இருக்கிறோம், நீங்கள் எல்லாம் ஒருத்தர் கூட வரலையே எங்களை பார்க்கறதுக்கு என்று சொல்லி ஆட்சியாளர்களை நேருக்கு நேராக மக்கள் கேள்வி மக்கள் சுட்டிக்காட்டியதையும் பார்த்தோம். 2015 உங்களை கேட்ட மாதிரி 2015 அப்படி சீஃப் செக்ரட்டரியோ அல்லது அதிகாரிகளையோ மக்கள் இந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வீடியோ தான் காட்டுங்க. மந்திரிகள் எல்லாம் கேட்ட ஞாபகம், நான் சொல்லுவது வீடியோ பார்த்த ஞாபகம் உங்களுக்கு நீங்க இருந்தா அதை காட்டுங்க. சொல்றேன் நான், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளே நிற்கிற போது மக்கள் பிரதிநிதிகளிடம் மக்கள் கேள்வி கேட்பார்கள், மக்கள் பிரதிநிதிகள் சொல்லுவார்கள். நான் சொல்ல வருவதை ஹரி சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. சீஃப் செக்ரட்டரியவே நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த நேரத்தில் கேள்வி கேட்கிற நேரம் வரைக்கும் அரசியல்வாதிகள் யாருமே அங்க போகலைங்கிறது அதுக்கு அர்த்தம். ஒருவேளை அங்க இருக்கிற கவுன்சிலரோ ஒரு அமைச்சரோ போய் பார்த்திருந்தால் அவர்கள் கேள்வி கேட்டிருந்தால் அது சாதாரணமான நிகழ்வு தான். ஆனால் யாருமே போகாம அதிகாரிகிட்ட தான் பேசணுங்கிற அளவுக்கு மக்களுக்கு நிலைமை ஒரு சீஃப் செக்ரட்டரியை கேள்வி கேட்டாங்க. அந்த லட்சணத்தில் இவங்களுடைய அணுகுமுறைகள் இருந்தது. இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. 4.5 ஆண்டுகள் முடிந்த பிறகு இப்பொழுது திடீரென்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்திலே கையில காயத்தை எடுத்துட்டு வீடு வீடா போனாங்க. போய் ஒவ்வொரு வீட்டு முன்னாடி ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம். அந்த ஸ்டிக்கர் ஒட்டும் போது என்ன கேட்டாங்கன்னா, உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வருதா, பஸ்ல இலவசமா போறீங்களா, இதெல்லாம் வேணும்னா பாரு. உறுப்பினர் சேர்ப்பை ஓடிபி வச்சு நடத்தினாங்க. நீங்க அதனால தான் நாங்க இந்த திட்டத்தை இவர்கள் கொண்டு வருகிற போதும் சொல்லுகிறோம், இந்த திட்டத்திற்குள்ளும் முழுமையாக இவர்களுடைய பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. நீங்க தேர்தல் வந்து விட்டது, இத்தனை காலம் மக்களை சந்திக்கவில்லை, இந்த மக்கள் இனி கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். பத்தாக்குறைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அவர் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பயணம் இவர்களை இன்றைக்கு கதிகலங்க வைத்திருக்கிறது. உண்மையிலேயே இவர்கள் நடுங்கி போயிருக்கிறது. இந்த முகாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை. திடீரென்று இப்படி அதை கூட ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நடைமுறையிலே வைத்திருந்த திட்டத்தை அறிவிப்பதாக சொல்லி அதற்கு வாலண்டியர்ஸ் யாருன்னா திமுக காரங்க. நீங்களே கூட்டிக் கொண்டு வாருங்கள் மக்களை முகாம் நடக்கிற இடத்துக்கு. நான் என்ன கேட்கிறேன், 4.5 ஆண்டுகளாக கூட்டிக் கொண்டு போயிருக்கலாமே, அது போகலைங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு. எனவே ரொம்ப வெளிப்படையா நமக்கு கண்ணில் தெரியுதுங்க. அதே மாதிரி முன்னாடியே போயிருக்கணும்னா பெட்டர் லேட் தென் நெவர்ங்கறீங்க. அப்படின்னா தேவையான விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே, பாராட்டுங்க. ஏன் தேர்தல் நோக்கங்கிறீங்க? இல்ல இதுல இருக்கிற நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க மக்களுக்கு அரசு கொடுக்கிற அந்த உதவியை மக்களுக்கு கிடைக்கிற அரசினுடைய உரிமையை திமுக காரர்கள் கொடுப்பதாக சொல்லி திமுகவிலே ஆள் சேர்த்திய அதே வேலையை இதிலும் செய்கிறார்கள் தான் நான் சுட்டி காட்டுவேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க திமுக காரங்க முகாம் நடக்கிற இடத்துக்கு மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு வாருங்கள், அங்க நீங்க வாங்கி கொடுங்க. இப்ப இது எப்படி போய் முடியும் நீங்க பார்த்துட்டே இருங்க. இதுல என்ன நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சுங்காட்டி நாங்க இதை விமர்சிக்கிறோம். அதாவது அங்கே போய் நிக்க வச்சு மக்களை எல்லாம் பாத்தீங்களா, நாங்க தான் உங்களுக்கு இதெல்லாம் இப்ப பண்ணி கொடுக்குறோம், 4.5 வருஷம் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு ஒரு சாரி தானே, அது இயல்பா கேட்டுருவார் நம்ம முதலமைச்சர், பிரச்சனை இருக்காது, எனவே இது மறந்துட்டு நீங்க கொஞ்சம் வாக்குகளை பார்த்து மறுபடியும் நமக்கே கொடுங்க என்று கேட்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த முயற்சி இவர்கள் எடுக்கிற போது இதை தேர்தல் சார்ந்த முயற்சி என்று சொல்லுங்கள், நாங்கள் பாராட்டிட்டு போறோம். நீங்க எதுக்காக இதை மக்களுக்கானதுன்னு சொல்றீங்க? அதே மாதிரி மரியாதைக்குரிய ஸ்ரீராமன் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசினார். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து விட்டு அதில் 2 கோடி பேர் பயனடைந்து விட்டதாக வேற ஒரு டேட்டா வேற கொடுக்குறாங்க. 2 கோடி பேர் பயனடைந்திருந்தால் அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் ஒரு முறையாவது மருத்துவர் போயிருக்க வேண்டும். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்திலே திறக்கப்பட்ட அம்மா மினி கிளினிக்குகள் 2000 மினி கிளினிக்குகளை ஆட்சிக்கு முதல் வாரத்திலேயே மூடியவர்கள். அதுக்கு பதிலாக இந்த திட்டம்னு சொன்னாங்க. மக்களை தேடி மருத்துவம் போயிட்டு இருக்குதுன்னு இப்ப வரைக்கும் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களான்னு யோசிக்கட்டும், அவங்க நண்பர்கள் அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு போன் பண்ணி கூட கேட்கட்டும், எந்த வீட்டுக்கு மருத்துவர் வந்திருக்கிறார், எந்த வீட்டில் மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். எனவே திட்டத்திற்கு பெயர் வைக்கிறார்கள், திட்டம் வருவதாக சொல்லுகிறார்கள், அது அத்தனையும்
ஒரு காணல் நீராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் அந்த கேள்வியை கேட்கிறேன். 100 நாட்களுக்கு உங்க பிரச்சனையெல்லாம் தீர்ப்போம், உங்களுடைய பிரச்சனையெல்லாம் எழுதி பெட்டியில் போடுங்க. நாங்க அந்த பெட்டியை எங்கே வைத்திருக்கிறார்கள் என்கிற கேள்விதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் பிரதான கேள்வி.